அதிகாரப்பூர்வமாக தாவேகாவில் இணைந்தார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். தற்போது சென்னை பனையூர் அலுவலகத்தில் தாவேக தலைவர் விஜய் முன்னிலையில் அங்கு செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் அதிகாரப்பூர்வமாக தாவேகாவில் இணைந்து வருகிறார்கள். அது தொடர்பான அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். அதிகாரப்பூர்வமாக தாவேகாவில் இணைந்தார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். அவருக்கு தாவேகாவில் முக்கிய பொறுப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சென்னை பனையூர் அலுவலகத்தில் தாவேக தலைவர் விஜய் சந்தித்து அதிகாரப்பூர்வமாக இணைந்தார். தொடர்ந்து பேசுவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெரி. வணக்கம். தற்போது செங்கோட்டையனோட அவருடைய ஆதரவாளர்களும் தாவேகாவில் இணைந்திருக்கிறார்கள். தற்போதைய நிலவரம் அங்கே எப்படி இருக்கு? வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாக குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக பொறுப்பேற்றுள்ள செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் அதிமுகவிலிருந்து ஏற்கனவே வெளியேறியுள்ள சூழலில் தற்பொழுது விஜய் தலைமையில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து வருகிறார்கள். ஒவ்வொருவர்களாக மேடைக்கு அழைத்து அவர்களுக்கு சால்வை அணிவித்து வரவேற்று தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை அணிவித்து ஒவ்வொருவராக கட்சியில் இணைத்துக் கொள்கிறார்கள். அவர்கள் விஜயுடன் செங்கோட்டையனும் அருகிலே நின்று கொண்டு ஒவ்வொருவராக கட்சியில் இணைத்துக் கொண்டிருக்கிறார். 50 ஆண்டு காலம் முதுபெரும் அரசியல்வாதியாக கருதப்படும் செங்கோட்டையன் களத்திலே அவர் வெறும் அதிகமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட ஒரு லீடர் என்று அவர் போற்றப்பட்டவர். ஆனால் தற்பொழுது புதிதாக துவங்கப்பட்ட கட்சி, ஒரு முறை கூட இதுவரை தேர்தலை சந்திக்காத கட்சி என்று கூறப்படும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருப்பது தமிழக அரசியல் களத்திலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் 8 முறை எம்எல்ஏவாக அதிமுகவின் மூத்த தலைவர் எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய காலம் முதல் அக்கட்சியில் பயணித்தவர் அதிமுகவிலிருந்து திடீரென்று நீக்கப்பட்ட பிறகு செங்கோட்டையன் எங்கு செல்வார் என்று அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டது. ஆனால் தற்பொழுது அவர் பனையூர் நோக்கியே வந்திருக்கிறார். அவர் திமுகவில் இணைவார் என்றும் கூறப்பட்டது. திமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டார்கள் என்றும் கூறப்பட்டது. ஆனால் தற்பொழுது அவருடைய வாகனம் பனையூரை நோக்கி தான் வந்திருக்கிறது. அவர் இத்தனை ஆண்டுகளாக அதிமுகவுடைய கொடி போர்த்திய தோள்கள் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய மஞ்சள் சிவப்பு கொடிகள் அணிந்து கொண்டு விஜய் அருகிலே பவ்யமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை கூட பார்க்க முடிகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் தேர்தல் பணிகளை அரசியல் கட்சிகள் ஏற்கனவே தொடங்கி இருக்கிறது. ஒவ்வொரு தொகுதியிலும் வெற்றி வாய்ப்பு, வேட்பாளர் தேர்வு என பணிகளை கையில் எடுத்திருக்கிறது. இந்த நிலையில் ஆளுங்கட்சியான திமுகவை வீழ்த்தும் வகையில செயல்பட வேண்டியது எதிர்கட்சியான அதிமுகவின் உட்கட்சி மோதலால நிர்வாகிகளுக்குள் அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறது. ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அதிகாரத்தை கைப்பற்ற நிர்வாகிகள் மத்தியில் ஏற்பட்ட போட்டியால் தனித்தனி அணியாக அதிமுகவில் நிர்வாகிகள் பிரிந்து செயல்பட்டு வருகிறார்கள். ஒரு பக்கம் ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா என போர்க்கடி தூக்கியுள்ள நிலையில் மறுபக்கம் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். இந்த நிலையில் தான் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்ற நிர்வாகிகள் ஒருங்கிணைய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வந்த செங்கோட்டையன் கடந்த வாரம் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டார். எனவே அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக விரைவில் அறிவிக்க இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் நடிகர் விஜயன் தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையன் இணைந்திருக்கிறார். அவருக்கு அக்கட்சியில முக்கிய பொறுப்புகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக செங்கோட்டையனிடம் செய்தியாளர்கள் இதுக்கு முன்பதாகவே எழுப்பிய போதும் கூட எவ்வித மறுப்பும் தெரிவிக்காமல் செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போவது குறித்து எதுவுமே பேசாமல் அமைதியாகவே சென்றிருந்தார். இந்த நிலையில் தான் தமிழக வெற்றி கழகத்தில் தன்னுடைய ஆதரவாளர்களோடு செங்கோட்டையன் இணைந்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ஜெரி.